Tamil Nadu 360 News. TN 360 செய்திக்கு வரவேற்கிறோம். இன்று சீர்காழி ரோட்டரி சங்கம் மாணவர்களுக்காக நேர்மை கடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 8 பள்ளிகளில் மாணவர்களிடையே நேர்மை பண்பை விதைக்கும் நோக்கில் நேர்மை அங்காடி திட்டத்தை சீர்காழி ரோட்டரி சங்கம் தொடங்கியுள்ளது. இந்த நேர்மை அங்காடி திட்டத்திற்கு ரோட்டரி சங்க தலைவர் நடராஜன் தலைமை வகித்தார். துணை ஆளுநர் பாலமுருகன் மற்றும் தாமஸ் ஆரோக்கியராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மண்டல முதன்மை அதிகாரி விருதை ஜாகிர் ஹுசைன் அங்காடிகளை திறந்து வைத்து மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். விற்பனையாளர் இல்லாத இந்த அங்காடிகளில் மாணவர்கள் தங்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான விலையை அங்கிருக்கும் பெட்டியில் தாங்களாகவே செலுத்திவிட வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் சாமு இந்து மேல்நிலைப்பள்ளி, பெஸ்ட் மெட்ரிக், சுபம் வித்யா மந்திர், சென்ட் ஜோசப், டார்கெட் லைன்ஸ், தாடாளன் மேற்கு நகராட்சி பள்ளி மற்றும் சட்டநாதபுரம் நடுநிலைப்பள்ளி ஆகிய கல்வி நிறுவனங்களில் இப்பயிற்சி தொடங்கப்பட்டது. நிகழ்வில் பள்ளித் தாளாளர்கள் SSN ராஜ்கமல், சிஸ்டர் ரெஸ்லின் மேரி, சுதீஷ் ஜெயன், தலைமை ஆசிரியர்கள் முரளிதரன், வெங்கட்ராமன், ஆரோக்கிய செல்வி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற இப்பயிற்சி முகாமில் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் சுசீந்திரன், பாலமுருகன், கண்ணன், வருங்கால தலைவர் சண்முகம் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக வசந்த் குமார் பட்டேல் நன்றி கூறினார். அனைவருக்கும் வணக்கம். நேர்மை அங்காடி அப்படிங்கிற ஒரு கடை ஒன்று திறந்து போட்டிருக்கோம். இது வரைக்கும் ரோட்டரியின் மூலமா 500 நேர்மை அங்காடி கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. இது சீர்காழி ரோட்டரி சங்கத்தின் மூலமா இன்னைக்கு 8 அங்காடி இது வரைக்கும் திறக்கப்பட்டுள்ளது. எதுக்காக அப்படின்னா, ஒரு மாணவர்களிடையே நேர்மையை பறைசாற்றும் விதமா சிறு வயதிலேயே அவர்களுக்கு நேர்மை பழக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல்ல இது வரைக்கும் மாவட்டத்தில் மொத்தம் 500 பள்ளிகளில் இந்த நேர்மை அங்காடி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதற்கு மாவட்ட சேர்மனா விருதாச்சலம் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த ரோட்டரியன் பாஸ்ட் ஏஜி ஜாகிர் ஹுசைன் அவர்கள் இருக்காங்க. இந்த திட்டத்தை எங்கள் மாவட்ட ஆளுநர் இந்த சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மூலமா அதை கொண்டு போக சொல்லியிருக்காரு. சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் என்னன்னா, எல்லா சங்கமும் இந்த திட்டத்தை ஒரு திட்டமாவது செய்ய வேண்டும் என்பதுதான் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட். மாவட்ட ஆளுநரோட இந்த முக்கியத்துவம் எதுக்காகனா, சிறு பிள்ளைகளே எல்லாரும் நேர்மையாக வளரணும். இது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து குழந்தைகளுக்கு நேர்மையை பறைசாற்றணுங்கிறதுனால எங்கள் மாவட்ட ஆளுநர் ஜே லியோன் அவர்கள் இந்த திட்டத்தை ரொம்ப முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இல்லைன்னா கூட நம்ம நேர்மையா இருக்கணும். அதுக்காக தான் இந்த எங்களுடைய ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ஜே லியோன் அவர்கள் இதுவரை 500 நேர்மை அங்காடிகளை இந்த மாவட்டத்தில் திறந்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக சீர்காழி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இந்த பள்ளியில் இந்த நேர்மை அங்காடி திட்டத்தை நாங்கள் இன்று துவங்கி இருக்கிறோம். மாணவர்களுக்கு சின்ன வயசுலேயே நேர்மையை கற்றுக்கணும். அது நேர்மைன்றன்னா எப்படின்னா, எல்லாரும் இருக்கும்போது நம்ம நேர்மையா இருக்கிறது நேர்மை கிடையாது. யாருமே இல்லாத இடத்துல நம்ம நேர்மையா இருக்கணும்ன்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இந்த நேர்மை அங்காடியை நாங்கள் திறந்திருக்கிறோம். இந்த நேர்மைன்றது நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கடைபிடிக்கின்றதுக்காக தான் மாணவர்களுக்கு இதை எடுத்து சொல்லி இந்த கருத்துக்களை மனசில் பதிய வைத்து இந்த ரோட்டரி சங்கத்தை செயல்படுத்தியிருக்கிறோம். இந்த மாணவ செல்வங்கள் அனைவரும் நேர்மையாகவும் பண்பாகவும் ஒழுக்கமாகவும் இந்த நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும். நேர்மையான பொருள்களை நேர்மையாக கொண்டு போய் யாரிடமோ அவர்களை சேர்த்து மாணவ செல்வங்கள் நேர்மையும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்தி மாணவர்களுடைய கருத்துக்களையும் மாணவர்களுடைய ஒழுக்கத்தையும் மேம்படுத்தி நல்ல பெயரை வாங்கி நாட்டிற்கும் வீட்டிற்கும் பள்ளிக்கும் சேர்க்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி வணக்கம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீர்காழி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் நேர்மை அங்காடி என்ற ரோட்டரி கிளப்பினுடைய சிக்னேச்சர் ப்ராஜெக்டினை நமது பள்ளியில் சிறப்பாக நிறைவேற்றி தந்தமைக்காக நிர்வாகத்தின் சார்பாக சீர்காழி ரோட்டரி கிளப் மற்றும் சிக்னேச்சர் ப்ராஜெக்டினுடைய பொறுப்பாளர் பெருமக்களாக இங்கே வந்திருக்கக்கூடிய தாமஸ் ஆரோக்கியராஜ் சார் மற்றும் ஜாகிர் ஹுசைன் சார் இருவரையும் நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்று, மேலும் இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் சீர்காழியினுடைய ரோட்டரி சங்க தலைவர் அருமை சகோதரர் திருவாளி நடராஜன் சார் அவர்களையும் மற்றும் சீர்காழி ரோட்டரி சங்கத்தினுடைய பொறுப்பாளர் பெருமக்கள் திரு பட்டேல் சார், அருமை சகோதரர் பிரகாஷ் டேடர்ஸ் திரு சண்முகம் சார், அருமை சகோதரர் சூரத் கணேசன் சார் அவர்களையும் மற்றும் அனைத்து பள்ளிகளுக்கும் காலை முதல் ரோட்டரி சங்கத்தினுடைய பொது பணியை தனது தலைமையேற்று மிக சீரோடும் சிறப்போடும்
சீர்காழியில் உள்ள 8 பள்ளிகளுக்கு இன்றைய தினம் ஒரே நாளில் 8 பள்ளிகளுக்கு இந்த ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நடத்த முழு முதற் காரணமாக இருக்கும் எனது அருமை சகோதரர் அண்ணன் முரளிதரன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பள்ளியில் இந்த நேர்மையங்காடி திட்டத்தை கொண்டு வந்த ரோட்டரி கிளப் அமைப்பினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பண்பு எங்கள் பள்ளியோடு முடிந்து விடாமல் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பின்பற்றோம் என்று உறுதியளிக்கிறேன். இப்படி ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம மனசுல நேர்மை இருக்கு. இப்ப சார் சொன்ன மாதிரியே யாரும் இல்ல 100 ரூபாய் கிடக்கு, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒண்ணு பேரண்ட்ஸ்ல கொடுப்போம், இல்லைன்னா பக்கத்துல இருக்க யார்ட்டையாவது போய் கொடுப்போம். எடுத்து பாக்கெட்டுக்குள்ள எல்லாம் வச்சுக்க மாட்டோம். அதே மாதிரி இங்க ஒரு உண்டியல் இருக்கு. இதுல இந்த பிரைஸ் லிஸ்ட்ல காலேஜ் எஸ்பி நோட் ரூல்டு 26 ரூபான்னு இருக்கு. நீங்க 20 ரூபா போட்டு எடுக்க கூடாது. அதுல கரெக்டா கொடுக்கற விலையை தான் 26 ரூபா போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி திட்டத்தை நம்ம மனசுல விதைச்சவங்களுக்கு ஒரு நன்றி எல்லாரும் சொல்லிப்போமா? கடையில் ஆள் இல்லை, ஆனால் கடமை தவறவில்லை. கண்காணிக்க எவரும் இல்லை, ஆனால் கண்ணியம் குறையவில்லை. விலை சொல்ல ஆள் இல்லை, ஆனால் விசுவாசம் குன்றவில்லை. பெட்டிக்கு காவல் இல்லை, ஆனால் பேராசை ஆண்டவில்லை. சீர்காழி ரோட்டரி சக்கரமே, உங்கள் சிந்தனை அங்காடி சிகரமே, நேர்மை பயிரை தூவிவிட்டீர், இனி நாளைய இந்தியா சுடர்விடுமே. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.